Hi students, இன்னைக்கு நம்மளோட சேனல் GR Success STCல 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2024 அஃபிஷியல் கீ ஆன்சர், தட் மீன்ஸ் கவர்மெண்ட் கீ ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல் GR Success STCல 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்க்கும் தமிழுக்கும் வந்து பார்த்தா கீ ஆன்சர் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வெரிஃபை பண்ணிக்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ணும்போது 4 மார்க் கிரேஸ் மார்க் கிடைக்குது. அதே மாதிரி இப்போ எரர் ஸ்பாட்லேயும் ஒரு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் சாய்ஸ், தட் மீன்ஸ் வந்து நம்ம எது எழுதினாலும் கரெக்டாக இருக்கு. ஸோ அந்த கேட்டரியில் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் லாஸ்ட் கொஸ்டினில். ஸோ அது நம்ம கம்பேரிசன் ஓவராலாக 5 மார்க்ஸ் வந்து நமக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய 1 மார்க் கேட்டகரியில் பாருங்கள். ஸோ அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லாருமே டேரெக்டாக. ஆனால் கொஸ்டின் நம்பர் 7க்கு பாருங்கள். ஆப்ஷன் பியும் கரெக்ட், ஆப்ஷன் டியும் கரெக்ட். ரெண்டில் எது எழுதினாலும் கரெக்ட். பி எஸ்கிமோஸும் கரெக்ட், ஆர் எஸ்கிமோ போத் ஆர் கரெக்ட். ஸோ இது ரெண்டுலையும் நீங்கள் எழுதிருந்தா இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை பற்றி வெரிஃபை பண்ணிக்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 13க்கு அட்டன்ஸும் கரெக்ட், அட்டன்டன் கரெக்ட். இது பப்ளிக் ஆன்சர், இதுதான் வந்து பார்த்தா ஃபைனல். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து 14 out of 14 வந்து நிறைய பேர் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் கேட்டகரி. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து 2 மார்க் பாருங்கள். அந்த வேர்டு டைரக்டாக ஸ்லாமிங் அப் த டோர் அப்படின்றது தான் 2 மார்க். ஸோ நம்ம சேனலில் போட்டிருந்த கொஸ்டின்ல இருந்தால் நிறைய டைம் இதில் பார்த்து கேட்டு தான் அதே மாதிரி தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க. டிவி, ப்ளூரே அண்ட் மியூசிக் அந்த 3 வேர்டு எழுதிங்கன்னா 2 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் த டிசீஸ் ஆர் ஒன்லி ஒன் இன் லண்டன் கேன் கியூர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 to ட்ராப் ஸ்மித் டு கன்ஃபஸ் த மர்டர். ஸோ இந்த வேர்டு இருந்துன்னா ஃபுல் மார்க். நெக்ஸ்ட் 18th தான் கிரேஸ் மார்க். ஸோ நீங்கள் அதை ஜஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தா இப்போ கொஸ்டின் நம்பர் போட்டு ஸோ அந்த கொஸ்டின் எழுதி வச்சிருந்தீங்களா கூட போதும், கண்டிப்பாக 2 மார்க் கிடைக்கும். ஸோ எளிமையாக இதில் 2 மார்க் நம்ம வாங்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆன்சர் இருக்குது. கம்ப்ளைனிங் ஆர் கிரம்பிளிங் அபவுட் எவ்ரி திங். அதே மாதிரி செகண்ட் வந்து ஸ்டார்வேஷன் ஆஃப் ஃபேமிலி டைரெக்டாக இந்த கொஸ்டின்லேயே இருந்திருக்கும். வெட், கோல்டு, ஸ்னோ, வெதர், வின்டர், நோ ஷெல் எல்லாமே கொடுத்துரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கம்பேரிசன் அப் த ஹில் ஆர் டவுன், ரஃப் ஆர் ஸ்மூத், ஜாய்ஃபுல், ஹாப்பி, டிலைட்ஃபுல் எதுனா கொடுத்துடலாம். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பீப்புள் எழுதிதான் இதுவும் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கிராமர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா as ராமன் பீன் இன்வைட்டட் டு த பார்ட்டி பை யூ, அல்லது வந்து as ராமன் பீன் இன்வைட்டட் பை யூ டு த பார்ட்டி. நெக்ஸ்ட் டூ யூ நோ த சிம்டம்ஸ் இது கம்ப்ளீட்டாக எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் யூ ஃபாலோட் மை சஜெக்ஷன் ஆர் சஜெக்ஷன்ஸ் போத் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது இது ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 28 கம்பேர் 28ல் எனி ரிலவெண்ட்டாக நமக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சரியாக இருந்தால் போதும் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. பேராகிராஃப் பாருங்கள், அவங்களே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியெல்லாம் கீழே பாருங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. ஃபுல் மார்க்ஸ் கேன் பி அவார்டட் ஃபார் பேராகிராஃப்ஸ் வித்தவுட் மிஸ்டேக் யூசிங் இன்ஸ் வித் எனி ரிலவெண்ட் ஆன்சர். அதாவது நமக்கு என்னென்னா எந்த கைட்லைன் படித்தாங்க கான்செப்ட் சரியாக இருந்தாலும் 5 மார்க் கிடைச்சிடும். அதே மாதிரி செகண்ட் கேட்டிருக்கிற வந்து இப்போ டெக்னாலஜி பேராகிராஃப் தான் ஃபுல் மார்க்ஸ் கேன் பி அவார்டட் ஃபார் பேராகிராஃப் வித்தவுட் மிஸ்டேக்ஸ் யூசிங் த இன்ஸ் வித் எனி ரிலவெண்ட் ஆன்சர். ஸோ ரிலவெண்ட் ஆன்சர் இருந்தால் போதும், கண்டிப்பாக 5 மார்க் 5 out of 5 கிடைச்சிடும். நெக்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் சசங்க சன்னியல். அதே மாதிரி பேராகிராஃப் இன்கார்பரேட்டிங் எனி 5 characteristic traits ஆஃப் சசங்க சன்னியல் ரிலேட்டிங் த சிச்சுவேஷன் மென்ஷன் இன் த லெசன் வித்தவுட் மிஸ்டேக் கேன் பி. அதான் 5 கேட்டகரி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக 5 மார்க் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எம்பவர்மெண்ட் இருக்கும். இதே மாதிரி கான்செப்ட் தான். ஃபுல் மார்க்ஸ் கேன் பி அவார்டட் ஃபார் வித்தவுட் மிஸ்டேக் யூசிங் இன்ஸ் வித் எனி ரிலவெண்ட். எந்த கைட்லாம் நீங்கள் படிச்சிருக்கலாம், ஆனால் கான்செப்ட் சரியாக தான் சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரம்பிள் ஃபேமிலி பேராகிராஃப் அதே கான்செப்ட் தான். அப்போ அந்த பேராகிராஃப் இன்கார்பரேட்டிங் எனி 5 ஆப்டிமிஸ்டிக் ஆட்டிடியூட், அதாவது 5 அந்த நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக வந்து ஃபுல் மார்க் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது பேராகிராஃப் இன்கார்பரேட்டிங் எனி 5 கேரக்டரிக் பார்த்தீங்கன்னா எனி 5 கான்ட்ராஸ்ட் ஆட்டிடியூட் ஆஃப் த ஆண்ட் அண்ட் கிரிக்கெட் வித்தவுட் மிஸ்டேக் கேன் பி கிவன் ஃபுல் மார்க். ஸோ இதே மாதிரி தான் ஆண்டோட ஆட்டிடியூட், கிரிக்கெட்டோட இதே மாதிரி நீங்கள் டேபிளர் காலம் போட்டுருந்தேன். ஸோ ஜென்ரலாக எந்த கைடில் படிச்சா ஃபுல் மார்க் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ரைமிங் வேர்ட்ஸ் நமக்கு 2 வரல, அதில் 1 எழுதினா உங்களுக்கு 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபால்ட், ஆல், ஏபிசிசி. நெக்ஸ்ட் பர்சானிஃபிகேஷன் கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங், அதே மாதிரி சம்மர். நெக்ஸ்ட் பார்த்தா பேராபிரேஸ் ரொம்ப டைட்டில் கொடுத்துருந்தீங்களா 1 மார்க் கிடைக்கும். பேராபிரேஸ் அந்த அந்த 4 லைன் எக்ஸ்பிளைன் பண்ணால் நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் எழுதியிருக்கணும். கன்க்ளூஷன் எழுதிங்கன்னா 1 மார்க் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் டேரெக்டாகவே ஆன்சர் தான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரியர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கம்பேரிசன் பண்ணும்போது ரியர். நெக்ஸ்ட் 38 வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் காம்ப்ரி டேரெக்டான ஆன்சர் தான். அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள், அவுட்லைன் போட்டிங்கன்னா 1 மார்க், டைட்டில் எழுதினா 1 மார்க், பிக்சர் போட்டிங்கன்னா 1 மார்க், கேப்ஷன் இருந்தால் 1 மார்க், அட்ரஸ் எழுதணும். ஸோ இது மாதிரி தான் ஸ்பிட் பண்ணி. லெட்டர் ரைட்டிங் அதே மாதிரி தான். ஃப்ரம் டூ போட்டிங்கன்னா 1 மார்க், டேட்டும் அந்த டேட் போட்டால் 1 மார்க், பாடி ஆஃப் த லெட்டர் எழுதினா 2 மார்க், அதே மாதிரி சூப்பர்ஸ்கிரிப்ஷன் எழுதினா அதுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட் ஒன்று 30 நோட்டீஸ் ரைட்டிங் வந்து நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் எழுதினா 1 மார்க், டேட்டும் வென்யூவும் போட்டிங்கன்னா 1 மார்க், கண்டென்ட் எழுத 2 மார்க், நேம் அண்ட் டெசிக்னேஷன் அந்த லாஸ்ட் வந்து ஹெட் பை ஹெட் கேள்வி அதுக்கு 1 மார்க். ஸோ இது மாதிரி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக்சர் ரைட்டிங் டேரெக்டாக இங்கே ஏதாவது 5 சென்டென்ஸ் இருந்தால் போதும். நோட் மேக்கிங் நிறைய பேர் வந்து நோட் மேக்கிங் இதில் பார்த்தீங்கன்னா ரஃப் காப்பி பேர் காப்பி எழுதினா தான் ஃபுல் மார்க். அப்படிலாம் கிடையாது. நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சு பாருங்க. டைட்டில் டாபிக் கொடுத்தீங்கன்னா 1 மார்க், வேர்ட்ஸ் ஆர் பிரேஸ் வித் ஆல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வித் ஆர் வித்தவுட் ஐபன் போட்டே எழுதலாம், ஐபன் இல்லாதனா சப்ஹெட்டிங் வித் நம்ம பார்த்தா வித் பாயிண்ட்ஸ் எந்த மெத்தட்னா எழுதிக்கலாம். ஆனால் 5 மார்க் கிடைச்சா நம்ம மறக்காம டாபிக் போகணும். ரஃப் காப்பி பேர் காப்பி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் தான்.
வித்தவுட் கிராமட்டிக்கல் பார்த்தீங்கன்னா அண்டு பார்த்தீங்கன்னா சின்டாக்டிக்கல் எரரோடு இருக்கணும், இல்லாமல் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் எரர் பாருங்கள், டேட்டா ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் கம்பேரிசன் பண்ணும்போது ஆஸும் போட்டு எழுதலாம், அல்லது வந்து சோவும் போட்டு 2 மார்க் ஈஸியாக இதில் பார்த்தா 1 மார்க் ஈஸியாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மெமரி போய் டேரெக்டாக எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயில் பேரா டைட்டில் எழுதிருந்தீங்கன்னா அதுக்கான டைட்டில் 1 மார்க், ஓன் சம்மரி வித்தவுட் நீங்களே கிரியேட் பண்ணி சைட் ஹெட்டிங் கொடுத்துலாம் 6 மார்க். அதுக்கப்புறம் மாரல் கண்டிப்பாக, அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி சம்மரி ஆஃப் த ஸ்டோரி டைட்டில் எழுதி ஓன் சப்ளிமெண்ட் ஈவன் வித்தவுட் மென்ஷன் த நேம் ஆஃப் அலோன்ஸா த பேராகிராஃப் ரிட்டன் வித்தவுட் மிஸ்டேக் கேன் பி அவார்டு. நீங்கள் அந்த அலோன்ஸான்ற பேர் கேரக்டர்ஸ்னு கம்பேரிசன் பண்ணாலும் சரி, கம்பேரிசன் பண்ணலாம் சரி, ஃபுல் மார்க் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் கொஸ்டின் 47 பேசேஜ் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அதே 4th எனி ரிலவென்ட் டு யூஸ் ஆஃப் ரீடிங் புக், ஏதாவது 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஓனாக எழுதினா 2 மார்க் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் 47 வீக்கும் எனி ரிலவென்ட் ஆன்சர் டு த கொஸ்டின் 4th அதே மாதிரி தான் கேட்குறேன். ஸோ ஓவராலாக இந்த கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப வந்து உங்களோட ஃபேவரட். நான் ஃபஸ்ட்டு இதிலே சொன்னேன், நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேரிசன் பண்ண கவர்மெண்ட் கீ வந்து உங்களோட ஃபேவரட்டுக்கு தான் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இதில் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 14 out of 14, எத்தனை பேர் 14 out of 14 எடுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற கீ ஆன்சர். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR Success STC. ஸ்டில் தேங்க்யூ all.